8ஆம் பாவகம் அப்படிங்கிறதுமே திடீர் நடக்கக்கூடிய விஷயங்கள். 12ஆம் பாவம் முற்றிலும் புதிய சூழ்நிலை வசிக்கிறதுக்கான ஒரு நிலைன்னு சொல்லலாம். ராகு கேதுவோட தொடர்புல இருந்துச்சு அப்படின்னாலும், செவ்வாய் கூட ராகு கேது இருந்தாலும் கடன் ஏற்படுறதுக்கான நிலைகள் இருக்கும். உங்களுடைய பிரச்சனை தீர்றது வரைக்கும் தொடர்ந்து வழிபாடு எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணதான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் தீர்றதை கண் கூட பார்க்க முடியும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை. நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துதான் லைஃப், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இந்த ரெண்டுத்தையும் திடீர்னு நடக்குதுங்க. நான் யோசிக்கவே இல்லை. நான் எனக்கு இப்படிலாம் நடக்கும் நினைக்க கூட இல்ல, திடீர்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரங்க. எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு ஒண்ணு கடன் பிரச்சனையா இருக்கு, இல்ல வருமான பற்றாக்குறையா இருக்கு. வாங்கின இடத்துல கடன் திருப்பி கொடுக்கவே முடிய மாட்டேங்குதுன்னு பல பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா? சோ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்துல நமக்கு அதுக்கான செயல்பாடுகள் இல்லாம நம்மளால எந்த விஷயத்தையுமே இயங்கவே முடியாதுன்றதா உண்மையான விஷயம். சோ பொதுவாகவே எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஆன்சர் எதுல இருக்கும் அப்படின்னா, நம்முடைய பிறப்பினுடைய ஜாதகத்துல கண்டிப்பா இருந்தே ஆகும். எல்லாருமே என்ன ஒரு பிறவியினுடைய நிலை அப்படிங்கிறது கர்மா கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கும். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாவகம் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுலயும் இந்த கடன் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் பாவகம். ஃபர்ஸ்ட் 6ஆம் பாவகம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து ஏகப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த 6ஆம் பாவத்தை வச்சுதான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி 8 அப்படிங்கிறது திடீர் அவமானம், ஒரு மாதிரி நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துதான் லைஃப், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இந்த ரெண்டுத்தையும் திடீர்னு நடக்குதுங்க. நான் யோசிக்கவே இல்லை. நான் எனக்கு இப்படிலாம் நடக்கும் நினைக்க கூட இல்ல, திடீர்னு நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டம், கஷ்டம், வலி, வேதனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த 8ஆம் பாவம். நம்மளா நினைச்சு பார்த்தோம், நம்ம போய் ஒரு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகும், உடம்பு முடியாம போகும், நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ அப்ப 8ஆம் பாவகம் அப்படிங்கிறதுமே திடீர் நடக்கக்கூடிய விஷயங்கள். 12ஆம் பாவம் முற்றிலும் புதிய சூழ்நிலை வசிக்கிறதுக்கான ஒரு நிலைன்னு சொல்லலாம். திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே குடிக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா இந்த 6, 8, 12க்குள்ளதான் அடக்கம். சரிங்க, கடன் பிரச்சனையை மட்டும் நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப வருமானம்ன்றதை எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துலதான் நம்ம பிறந்திருப்போம். இந்த 12 ராசி 27 நட்சத்திரம் இதுக்குள்ளதான் நம்மளுடைய லைஃப் டிராவல் ஆயிட்டு இருக்கும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. சோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒவ்வொருத்தவங்க பிறப்பெடுக்கும் போது அவங்களுக்கான கர்ம விதை பலன் அப்படின்றது அந்த நட்சத்திரத்தை பொறுத்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப உங்களுடைய லக்னம்ன்றது ஈஸியா தெரியும் எல்லாருக்குமே. சோ லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது வருமானத்தை குறிக்கக்கூடியது. சோ நமக்கான வருமானம் வாழ்வியல்ல குடும்பம், வாக்கு, தனம் எல்லாத்தையும் குறிக்கிறது. அந்த சந்தோஷம் எல்லாம் எங்க கிடைக்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்தை தான் கிடைக்கும். 2ஆம் இடம் தான் நமக்கு வருமானத்தை கொடுக்கும். அதே மாதிரி 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த பாவகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு கடன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு வகையில கடன் ஏற்பட்டாலும் அதை அடைக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படிங்கிறதும் இந்த பாவகங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லாம நமக்கு நல்லபடியா ஓடும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா இந்த கடன் ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்றப்ப இந்த 6, 8, 12ஆம் பாவகத்துல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்றோம். சோ இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறத தவிர்த்துறது நல்லது. பணம் சார்ந்த விஷயம் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரன் ராகு கேதுகளுடைய தொடர்புல இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி செவ்வாய் அப்படின்றது நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றோம், நம்பிக்கைக்குரியவங்களை நம்ம யாரை பாக்குறோமோ அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ராகு கேதுவோட தொடர்புல இருந்துச்சு அப்படின்னாலும், செவ்வாய் கூட ராகு கேது இருந்தாலும் கடன் ஏற்படுறதுக்கான நிலைகள் இருக்கும். இப்பெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கடன் வாங்கினா கடனை கட்டுறது, அதாவது வாக்குறுதின்னு சொல்ல முடியாது. இப்ப 2ஆம் இடத்துல எல்லாம் பாவகிரகங்கள் தொடர்பு இருந்துச்சுன்னா உங்களால சொன்ன மாதிரி நடந்துக்கிறதுல ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணினா அந்த கடன்ல இருந்து நிவர்த்தியாகி வெளியில வரலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நமக்கான தசாபுத்தி நல்லா இருக்கணும். 6, 8, 12ஆம் இடத்துக்கான தசாபுத்திகள் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதை தாண்டி நடந்துருச்சு, கஷ்டப்பட்டு இருக்கோம், சரி இதுல இருந்து நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, செவ்வாய் ஹோரை எடுத்துக்கோங்க. எப்பயுமே செவ்வாய் ஹோரையிலயோ குளிகை நேரத்திலயோ நீங்க ஒரு பணத்தை திருப்பி கடன் அடைக்கணும்னு நீங்க எடுத்து வச்சீங்கன்னா டெஃபினட்டா அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை இருக்கும். இது இல்லாம நம்மளால மொத்தமா போய் அடைக்க முடியாது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதோ அவங்களுக்கான கடனுக்கான அமௌண்ட்ன்ற மாதிரி நீங்க அந்த ஓரையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பர்டிகுலரா எடுத்துக்கும் போது கால பைரவரை பிடிச்சுக்கோங்களேன். அஷ்டமி திதியில, தேய்பிரை அஷ்டமியில வரக்கூடிய திதியில கால பைரவரை வழிபாடு பண்ண உங்களுக்கு டெஃபினட்டா அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும்
தீர்றதை கண் கூட பார்க்க முடியும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை. கடவுள் வழிபாடு நம்ம எடுக்கும்போது முழுக்க முழுக்க என்ன வேணும் அப்படின்னா நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இயங்கணும். சோ உங்களுடைய நம்பிக்கை சார்ந்து கடவுள் வழிபாடுன்றதை நீங்க எடுத்துட்டே வாங்க. தேய்பிரை அஷ்டமி நாள்ல போயிட்டு செவர்லி பூ வாங்கி கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம அபிஷேகத்துக்கான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது, இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமா மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களால கண் கூட உணர முடியும். அது மட்டும் இல்லாம லட்சுமி நரசிம்மர் வழிபாடு புதன் சனிக்கிழமையில வந்து விடாம வழிபாடு பண்ணிட்டே வாங்க. எப்பேற்பட்ட கடனும் கண் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையறத பார்க்க முடியும். உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், எத்தனை நாளைக்குங்க இந்த பரிகாரங்கள்லாம் நான் பண்ணணும், எத்தனை நாளைக்கு இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. உங்களுடைய பிரச்சனை தீர்றது வரைக்கும் தொடர்ந்து வழிபாடு எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து பண்ணதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமும் அப்படின்றது நிச்சயமா உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் இந்த சனிக்கு ராகுகேதுக்களுடைய தொடர்பு, சனின்றது தொழில்காரர்கள், தொழில் சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அது மாதிரி முன்னோர்களுடைய சாபம் இது மாதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்தா கூட நமக்கு தொழில வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லாம கூட தடையாகும். இந்த தடைகள் எல்லா தடைகளையுமே விளக்கக்கூடிய தன்மை இந்த தெய்வ வழிபாட்டுக்கு அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. ஆனா கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. எப்படிங்க தீரும், கோயிலுக்கு போனா எங்களோட பிரச்சனை எப்படி தீரும்னு ஒரு வார்த்தை கேட்போம் இல்லையா? அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தல வருஷம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் உண்டு. எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னே ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா நமக்கு அந்த அட்மாஸ்பியர் அப்படின்றது எப்படி செட் ஆகுது இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ரொம்ப பிரசித்தி பெற்ற தனித்துவம் இருக்கும். அந்த எல்லைக்கு அது சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரதிஷ்டை பண்ணி பூஜை முறைகள் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளறியாமே நமக்கான பிரச்சனைகள் கர்ம வினையத்திக்கக்கூடிய தன்மை கோயில் வழிபாட்டுக்கு உண்டு. ஸோ விடாம இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப இயலாமையில இருக்காங்க, வயதானவங்களா இருக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அதுக்காக ஒரு பொருள் உதவியோ அல்லது உணவுக்காகவோ ஏதோ ஒரு வகையில நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலும் நிச்சயமா உங்களுக்கு பொருள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை டெஃபினட்டா உண்டு. இப்போ வந்து கடன் பிரச்சனையை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வழிபாடுகள் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க நிச்சயமா சொல்லுங்க. நம்மளுடைய பதிவுல வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.